உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா, பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் கேமரா வாங்கணும் அப்படின்னு. கேமரா வாங்குறதுக்கு நானும் பாண்டியநாடு சத்தியம் கோயம்புத்தூர் வந்திருந்தோம். நம்ம அதிகமாக போய் விசாரிச்சிட்டோம். ஸ்டாக் இல்லைண்டா NS200 வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி சோனியில் ஏதாவது ஒரு மாடல், அதாவது Z19 வந்து நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி அதுவும் கேட்டோம், அதுவும் ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. அதை எப்படியும் ஏப்ரல் மாதத்துக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பேனாசோனிக்கில் தான் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் எதுக்கு வந்து ஒரு 6 மணி போல் வாங்க, நாங்கள் விசாரித்து சொல்கிறோம்னாங்க. அதான் சரின்ட்டு மறுபடியும் அந்த கடையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து வந்த கேமரா வந்து கிடையாது. ஏமாற்றம் தான் எங்களுக்கு வந்து மிஞ்சினது. ஒரு தூரம் அலைஞ்சு, அதாவது கோயம்புத்தூரில், மதுரையில் எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால தான் கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ பார்த்தோம். நாங்களும் தொடர்பு கொண்டு கேட்டோம், இருக்குது அப்படின்னாங்க. நம்ம நேரமும் தெரில, கரெக்டாக வர்றதுக்கு நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களாம். நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஆர்டரை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கன்ஃபார்மாக வச்சுருப்போங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போனாலும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கடையோட கஸ்டமர் வந்து, அதாவது சேல்ஸ்மேன் வந்து சொன்னார். சரி அப்படின்ட்டு விட்டுட்டோம். சரி நம்ம நேரம் பண்ணுமா சரியில்லை அப்படின்ட்டு வந்துட்டோம். கடைக்கில் போய் மறுபடியும் விசாரிக்கும்போது அவங்களும் மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துருப்போங்க அப்படின்னாங்க. சோனி தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 10 நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மறுபடியும் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. கடைக்கில் போய் மற்றது என்னன்ற விசாரித்தோம், அதை போடுறேன் பாருங்கள். இன்னைக்கு முடியாது டைம் அடுத்த மாதம் 10 நாள் நீங்கள் மறந்துட கிடையாது. நம்பர் ஏன்னா போயிட்டு சரி சப்போஸ் அது நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்டராக நல்லாவே அதுவே பார்த்து அதான் அந்த லைவ் பண்ணுறதுக்கு மாநாடு சரியான போக்க சொல்லுங்கள். கரெக்டாக நீங்கள் Z90 விருப்பப்பட்டால் நான் தரேன், இன்னும் தவறே இல்லை. வெயிட் பண்ணுங்க. 10 நாள் ரெண்டுலேயும் இது பெட்டராக இருக்கும். பெட்டர் கேமரா கண்டிப்பாக குவாலிட்டி Z90 தான். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்னால் அதான் இந்த உடனே அனுப்புறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சரி, நீங்கள் மீட்டிங் நடக்க நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். மொபைலில் இருக்கிற டேட்டா வச்சு ஈஸியாக அனுப்பிடணும். அது அந்த ஆப்ஷனில் அதில் பண்ண முடியாது இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சிரமம். ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சோனி நல்லா இருக்கும் சார். இதுவும் கண்டுபிடிக்கொள்ள முடியாது. அதுதான் நீங்கள் தான் இது ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 10,000 அதனால் அதுக்காக நான் மாற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கிட்டேன். வெயிட் பண்ணாலும் ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு சரியா. ஏன்னா NS200 நம்ம எதிர்பார்த்தோம், அது இப்போ இல்லைங்கிறதுனால இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம் கரெக்டாக
என்ன ஏற்கனவே ஹலோ சார். அதாவது நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணுறேன், பார்க்குறீங்களா? பேட்ரி இதில் எதுவும் இல்லை. லென்ஸு எந்த அளவுக்கு இருக்குது? ஜூமிங் எவ்வளோ தூரம் வரும்? அப்படி இல்லை, இது 8.5 தான். நம்ம ஜூம் லென்ஸ் வேணால் மாற்றிக்கிறோம். இல்லை எவ்வளோ தூரம் வரைக்கும் இது வாங்கினா போகும்னு நினைக்கிறேன் லென்ஸ் வந்து. லென்ஸா? இப்போ நம்ம நான் கேமரா வச்சுருக்கேன், அது வந்து 70 to 125, 125. இது நார்மல் வந்து 125 இருக்குது, 150 வரைக்கும் இருக்கலாம். அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். இது சோனிக்குன்னும் போது 125, இது 8.5. இது வந்து இந்த லென்ஸு எஃப்இ 1.8னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி காமிக்கும். சப்ஜெக்ட் நம்ம நான் இருக்கேன்னா எனக்கு பின்னாடி கூட பிளராக காமிக்கும், மங்களாக காமிக்கும். ஆப்ஜெக்ட் மட்டும் தெளிவாக காமிக்கும். அந்த லென்ஸு அவ்வளோ லென்ஸு தேவையில்லை. ஆனால் இதுக்கு வந்து வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நிறையா கார்டனில் ஒரு வெளியில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவுட்டோர் எடுக்கிறோம்னா அவுட்டோரில் அன்வான்ட் பர்சன்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் மறைக்கணும் அப்படின்னா இந்த கேமரா இருக்கும். நீ மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும். பின்னாடி இருக்கவங்க பூரா வந்து பிளராக தான் தெரியும். இப்போ அவங்க பெனாசோனிக் வந்து சொல்கிறாங்க அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பெனாசோனிக்கு கிளாரிட்டி வந்து சோனியில் மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோனிக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்ன கேட்குறேன்னா, ஆனால் வெயிட் வந்து நம்ம சோனியோட இப்போ கம்பேர் பண்ணும்போது Z90 கம்பேர் பண்ணும்போது சோனி தான் வெயிட் கம்மி. இப்போ நம்ம அந்த மாதிரி நீ சொன்னல X20 அதில், ஆமாம், அது இப்போ என்ன சொல்லிக்கலாம். அது வந்து சோனி X200 இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். மிஷினு இவ்வளோ பெரிய மிஷினே பெருசாக இருக்கும். மிஷினே பெருசாக இல்லை கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் NS200 மாதிரி இருக்கும், NS100 மாதிரி இருக்கும். NS100 NS200 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது மிஷின். இது வந்து அதில் முக்கால்வாசி தான் இருக்கும். நம்ம ஜெட்டு 18 முக்கால்வாசி தான் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். சின்னதை அப்படி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷோல்டர்லாம் அப்படி வச்சு இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இப்படி டைப் பண்ணிலாம் எடுக்க தேவையில்லை. அழகாக வச்சு இப்படியே எடுக்கும். சரிங்களா? இப்படியே வச்சு இதுலேயே வந்து இப்படியே எடுத்துக்கணும். சரி, எதை எடுத்தால் சரியாக இருக்கு நீ சொல்லு. எனக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது, அதனால தான் நான் உன்ட்ட கேட்குறேன். இதை எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ எது கொஞ்சம் கூட்டு வந்துருக்கு. CX8 ஒரு மாடல் இருக்குது. CX8 கூட பேனாசோனிக்கில். அப்புறம் இப்போ கூப்பிட்டாங்க அவங்க. இப்போ என்னென்னா X2 கூட, ஏன்னா X20 வந்து இந்த ரேட் இருக்கா, இப்போ X2 அதோட கொஞ்சம் பெட்டர் மாடல். அது போனீங்கன்னா 195 வரும். 195க்கு ஒரு மாடல் இருக்கு. சூப்பராக இருக்கும். தினேஷ், இதில் வந்து பவர் இப்போ டைரக்ட் பவர் கனெக்ட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம்னா இங்கே ஆப்ஷனே கிடையாது. இல்லை, இதுலேருந்து இதுக்கான பவர் பாயிண்ட் இல்லை. இது 1.8 இந்த லென்ஸ் தான் வருமா? இல்லை போட்டு இல்லை நீ வந்தோம். நம்ம வந்து நம்ம கேட்ட மாடல் வந்து கிடைக்கல. இன்னொரு 10-15 நாள் ஆகும்னு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. அதனால் சோனிலே பார்க்கலாம், அதான் கிளாரிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நல்ல ஒரு 10 நாள் செண்டு, அதுக்கப்புறம் ஒரு இதாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்குது. கேமரா எடுத்தோடனே நான் கண்டிப்பாக நம்ம போடுறேன். நன்றி.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.